நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா, இப்பதான் வந்துட்டு அந்த ஹார்ஸ் லாட்டிடியூட் கதைக்கு நான் வரப்போறேன். ஸோ அந்த 30 டிகிரி லாட்டிடியூட வந்துட்டு ஹார்ஸ் லாட்டிடியூட்னு சொல்லுவாங்க. அங்க என்ன நடக்குது 30 டிகிரி லாட்டிடியூட்ல? மேல 2 மோதி கீழே விண்டு வருது. ஓகேயா? ஸோ அங்கேயும் என்னது காம்னஸ் தான். மேல ரைஸ் ஆனாலும் ஒன்றும் தெரியாது, கீழே ரைஸ் வந்தாலும் ஒன்றும் தெரியாது. ஆனா இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த காலத்துல இப்பதான் வந்துட்டு மோட்டார் போட்ஸ். ஓகே, அப்பெல்லாம் வந்துட்டு ஒண்ணு பாய்மர கப்பல், இல்லைன்னா வந்துட்டு அதோட சேர்த்து துளு போட்டிருப்பாங்க. ஓகே, அப்படி இருக்கிறப்ப இப்ப நீங்க ஈக்குட்டோரியல்ல வந்துட்டு ஒரு என்ன சொல்ல ஈக்குட்டோரியல் ரீஜன்ல வந்துட்டு ஒரு இந்தியன் ஓஷன்ல மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சாயங்காலம் மழையாவது பொழியும், தண்ணியை குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்துருவீங்க, தப்பிச்சுக்கிருவீங்க, ட்ரிங்கபிள் வாட்டர் இருக்கும். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதே 30 டிகிரி லாட்டிடியூட்ல கீழே வந்துட்டு விண்டு வருது. ஓகே, எப்பயுமே வந்துட்டு விண்டு மேல போனாதானே கண்டென்சேஷன் நடக்கும், மழையே பொழியும். இங்க வந்து விண்டு கீழே தள்ளுது. ஸோ வந்துட்டு இங்க என்னதான் எவாபரேஷன் நடந்தாலும் மேல வந்துட்டு எந்த விண்டு மூவே ஆகாது. புரியுதா உங்களுக்கு? மேல போனாதானே கண்டென்சேஷன் நடக்க போகுது, மேலேயே போக விடாம வந்துட்டு ஒரு விண்டு கீழே தள்ளிக்கிட்டே இருக்கு. சரியா? இப்ப நீங்க ஜம்ப் பண்ண ட்ரை பண்றீங்க, சரியா? ஹை எவாபரேஷன் நடக்குது, சரியா? ஸோ வந்துட்டு விண்டு மேல மூவ் ஆக ட்ரை பண்ணுது, மேல இருந்து ஒரு விண்டு வந்துட்டு மேலேயே மூவ் ஆகலாம் கீழே தள்ளிடுது. சரியா? அதுதான் இங்க நடக்குது. நான் இப்ப ஜம்ப் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, என்ன மேல இங்க வந்து தடுத்துக்கிட்டே இருந்தா என்னால எப்படி ஜம்ப் பண்ண முடியும்? அதே தான் வந்துட்டு அங்கேயும் நடக்கு. ஸோ வந்துட்டு அங்க மேல ட்ரை மூவ் ஆனாதான் கிளவுட் ஃபார்ம் ஆகும், ஸோ மழை பொழியும். ஓகே, இங்க என்னன்னா மேலையும் மூவ் ஆக முடியல, ஸோ கிளவுடும் ஃபார்ம் ஆகல, அது போக ஹை டெம்பரேச்சரும் இருக்கு. ஓகே, அதனால இந்த இடம் எல்லாமே வந்துட்டு டெசர்ட்டா இருக்கும். புரியுதா? ஹை டெம்பரேச்சர் இருக்கு, ஹை ஹீட்டும் இருக்கு. ஓகே, ஆனா மேல யாருமே மூவ் பண்ண விடல. மேல மூவ் ஆன போயிட்டு வந்துட்டு கிளவுட் ஃபார்ம் ஆகி கண்டென்சேஷன் நடந்து மழை பொழியும். சரியா? ஸோ 30 டிகிரில எல்லாமே வந்துட்டு டெசர்ட்டா தான் இருக்கும். சரியா? அட்டகாமா டெசர்ட், சரியா? அதுக்கப்புறம் ஏகப்பட்ட டெசர்ட், கோபி டெசர்ட், இந்தியாவோட தார் டெசர்ட் எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்கு பாருங்க. அதாவது நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல வந்துட்டு 30 டிகிரி பாத்தீங்கன்னாலும் அதே தான் இருக்கும், சதர்ன் ஹெமிஸ்பியர்ல 30 டிகிரில பாத்தீங்கன்னாலும் அதே மாதிரி டெசர்ட்ஸ் தான் இருக்கும். இப்ப புரியுதா ஏன் வந்துட்டு அங்க மட்டும் டெசர்ட் இருக்குன்ட்டு? வெஸ்ட் ஏஷியா இருக்குதுல்ல, சவுதி அரேபியா, அதெல்லாம் டெசர்ட்டா இருக்க காரணமே இதுதான். அங்க ஹை டெம்பரேச்சர் யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஹை டெம்பரேச்சர் இருந்தா ஹை எவாபரேஷன் நடந்திருக்கணும், எவாபரேட் ஆகி மேல போனதெல்லாம் கண்டென்சேஷன் ஆகி கிளவுட் ஃபார்ம் ஆகி மழை பொழிஞ்சிருக்கணும். அப்படி மழை பொழிஞ்சிச்சுன்னா அங்க வந்துட்டு டெசர்ட்டே இருக்காது தானே. அங்க நீங்க டெசர்ட்டை வந்துட்டு பாத்திருக்கீங்கல்ல, டிவிலயா பாத்திருக்கீங்கல்ல, எவ்வளவு ஹீட்டா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்ப ஏன் அங்க வந்துட்டு மேல வந்துட்டு எந்த ரைஸுமே யாருமே மூவ் ஆகலைன்னா அது காரணம் வந்துட்டு மேல இருந்து ஒரு விண்டு வந்துட்டு அது மூவ் விடாம தடுத்துருக்கு. சரியா? சோ ஹை ஹீட், கிளவுடும் ஃபார்ம் ஆகல, அதனால அந்த டெசர்ட்டாவே மாறிடுச்சு. புரிஞ்சா? இப்ப தெரியுதா ஏன் வந்துட்டு அந்த இடத்துல டெசர்ட் ஃபார்ம் ஆயிருக்குன்ட்டு?